just read, நீங்க இப்ப நீங்க வாசிச்ச அந்த பகுதி, out of the mouth of such small children, இப்படி சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய மொழியிலிருந்து வாயிலிருந்தும் God has ordained praise. ஆண்டவர் அவர்கள் வாயிலிருந்து இந்த வலிமையை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். God has put his power of strength. ஆண்டவர் அவருடைய வல்லமையை, சக்தியை இவர்களிடத்திலே அவர் கொடுத்திருக்கின்றார். That when the children of God start praising God, அந்த ஆண்டவருடைய குழந்தைகள் ஆண்டவரை போற்றி புகழ ஆரம்பிக்கும் போது, the strength that is released out of their mouth, அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வெளியிடக்கூடிய வலிமை, it will destroy the work of Satan. அது சாத்தானுடைய எல்லா விதமான தீய சக்திகளையும் அழித்துவிடும். It will destroy the sickness and disease of people. மனிதர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் பிணிகளையும் அது போக்கிவிடும். And people will experience victory in their life. மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை அவர்கள் அனுபவிப்பார்கள். If small children can praise God, சின்ன குழந்தைகளே கடவுளை போற்ற முடியும் என்றால், and God says this is what will happen, இதுதான் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருன்னு சொன்னா, what about we elderly people? அப்போ நம்ம பெரியவங்க எல்லாம் புகழ்ந்தா என்ன நடக்கும்? Will it happen? நடக்குமா? சின்ன குழந்தைங்க மழலைங்க புகழ்ந்தாலே நடக்கும் சொல்லியிருக்கு. அப்போ பெரியவங்க நம்ம புகழ்ந்தா, பெரியவங்க நம்ம ஆண்டவரை புகழ்ந்தா எவ்வளவு பெரிய காரியம் நடக்கும்? Did father tell you not to talk to me? ஃபாதர் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்களா? So you can please talk to me. அதனால நான் கேட்டா நீங்க பதில் சொல்லணும், சரியா? When we talk to each other, we learn better. நம்ம கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்கும்போது, நீங்கள் கேட்கும்போது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். We are going to see this happen tonight. இன்னைக்கு ராத்திரி இதெல்லாம் நடக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. I want you to understand the scriptures. முதல்ல இறை வார்த்தையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். And change your thinking on the scriptures. உங்க சிந்தனையை அந்த இறை வார்த்தையின் படி நீங்க மாத்திக்கணும். Is it written in your Tamil Bible? தமிழ் பைபிள்ல எழுதி இருக்குதா? Out of the mouth of babes and suckling, மழலைகள் குழந்தைகள் வாயிலிருந்தும், அப்படி எழுதி இருக்குதா உங்க பைபிள்ல? is it there? இருக்குல்ல. பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் இருக்குதா உங்க பைபிள்ல? Is it there? பைபிள்ல இருக்குதா? Is it there? பைபிள்ல இருக்குதா? So if it is there, அங்க பைபிள் அது இருக்குமானால், if children can do that work, can the elders also do? சின்ன பிள்ளைங்களே அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும்னா பெரியவங்களால செய்ய முடியாதா? Now listen. கவனிங்க. Supposing you put sugar in the coffee, நீங்க சீனியை எடுத்து காஃபிக்குள்ள போட்டா the coffee will become? காஃபி எப்படி ஆகும்? Correct. அது இனிப்பாகும். In the same way, அது போலத்தான் when you open your mouth and praise God, உங்க வாயை திறந்து நீங்க ஆண்டவரை புகழ ஆரம்பித்தால், what will that praise do? அந்த புகழ்ச்சி என்ன செய்யும்? It will bring the power of God into your life. ஆண்டவருடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். And it will destroy the problems in your life. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை எல்லாம் அது அழித்து போட்டுவிடும். It will destroy the sickness in your body. உங்க உடம்புல இருக்க எல்லா நோயையும் அது அழித்து It போட்டுவிடும். will destroy the powers of darkness from your life. இருளின் அந்தகார சக்திகளை உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஒழித்துவிடும். Now is it given in the Bible? அது பைபிள்ல கொடுத்திருக்குதா? Yes. ஆமா. But do we practice it? ஆனா நம்ம வாழ்க்கையில இதை நம்ம செயல்முறைப்படுத்துறோமா? When we face any bad news, நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட செய்தி நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்குதுன்னு when we சொன்னா, face any problems, நம்ம வாழ்க்கையில ஏதாவது நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம்னு சொன்னா, do we say my tongue is anointed, I'm going to open my mouth and start praising God, and this will destroy the work of Satan? அப்போ நம்ம என்னுடைய நாவு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கின்றது, எனவே என்னுடைய வாயை திறந்து நான் ஆண்டவரை போற்றி புகழ்வேன். அப்படி நான் போற்றி புகழும்போது சாத்தானுடைய தீய சக்திகளை அது அழித்துவிடும் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நம்ம செஞ்சிருக்கோமா? Do we practice that? நம்ம அதை வாழ்க்கையில கடைபிடித்திருக்கோமா? Or do we open our mouth and speak our fears and worries and anxiety and troubles? அல்லது நம்ம வாயை திறந்து நம்முடைய பயத்தையும் நம்முடைய கவலையையும் எதிர்காலத்தில் இருக்கிற பிரச்சனையையும் இன்னும் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற காரியங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோமா? என்ன செய்றோம் நம்ம? fear. You speak fear.
நீங்க பயத்தை பேசிட்டு இருக்கீங்க. So from today we are going to make a decision. இன்னையிலிருந்து நம்ம ஒரு முடிவெடுக்க போறோம். No matter what happens, என்ன நடந்தாலும் சரி வாழ்க்கையில we are all the time going to have a lifestyle of praise. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு ஸ்டைல், வாழ்க்கை முறையை நம்ம ஏற்படுத்தி கொள்ள போகின்றோம். என்ன நடந்தாலும் சரி நான் ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை துதிப்பேன், அப்படி நான் ஒரு முடிவெடுத்துக் கொள்வேன். Remember this. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். The devil always wants you to focus on your problem and be anxious, worried, insecure and with fear. சாத்தான் எப்போதும் நாம் நம்முடைய கவலைகளை பற்றியே எப்போதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும், பயப்பட வேண்டும், பிரச்சனைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், நாம் இத்தகைய சிந்தனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சாத்தான் எப்போதும் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கின்றான். எதிர்கால பயம், எதிர்கால கவலை, எதிர்காலத்தை பற்றிய பய உணர்வு, இதை சாத்தான் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றான். But when you open your mouth and give God praise, Satan is defeated. ஆனால் உங்கள் வாயை திறந்து ஆண்டவரை நீங்கள் போற்றி புகழும்போது சாத்தான் தோற்கடிக்கப்படுகின்றான். The battle in our mind is also defeated. நம்முடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த போராட்டம் தோற்கடிக்கப்படுகின்றது. Can we just have a check? நம்ம அப்படி கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போமா, கவனிச்சு பார்ப்போமா, சோதனை செஞ்சு பார்ப்போமா? All those who got headache, please stand up. யாருக்கெல்லாம் தலைவலி இருக்குதோ அவங்க எல்லாம் நீங்க எழும்புங்க. தலை வலிக்குதுன்னா எழும்புங்க. தலைவலி யாருக்கெல்லாம் இருக்குது? தலைவலி யாருக்கெல்லாம் இருக்குது? Stand up. Only those who got headache. தலைவலி மட்டும் யாருக்கெல்லாம் தலைவலி இருக்குது அவங்க மட்டும் நீங்க எழும்புங்க. This is good. They are responding. Only those who got headache. Are Baba. Those who got headache. Talivali, stand up. Tale Vali, stand up. பண்ணாம ஸ்ட்ரைட் ஆவீங்க. Oh, they got headache? Oh, Baba. Okay. Now we just now read. இப்பதான் நம்ம வாசிச்சோம். இப்பதான் நம்ம வாசிச்சோம். When you open your mouth and give praise to God, உங்க வாயை திறந்து ஆண்டவருக்கு நீங்க புகழ்ச்சியை கொடுப்பீர்கள் என்றால், power is released out of your mouth. உங்கள் வாயிலிருந்து வல்லமையானது, சக்தியானது வெளிப்படும். And it will destroy the work of Satan. சாத்தானுடைய எல்லா விதமான செயல்பாட்டையும் அது அழித்து விடும். அப்படி படிச்சோம். Now for the next 2 minutes, அடுத்த 2 நிமிஷம் nobody will ask God to heal you. நீங்க யாருமே ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், என் தலைவலியை சுகமாக்கும் அப்படி கேட்க கூடாது. சரியா? Please do not ask God to heal you. நீங்க கடவுள்கிட்ட ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் அப்படி சொல்லி கேட்க கூடாது. Please look at Jesus on the cross. ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்குவதை நீங்க பாருங்க. And tell Jesus, I love you, I thank you, I praise you. That's all. ஆண்டவர் இயேசுட்ட நீங்க சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உம்மை போற்றுகிறேன், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை மட்டும் சொன்னா போறோம். சரியா? Come on, begin. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இயேசுவே உம்மை போற்றுகிறேன். அங்க ஆண்டவரை பார்த்து சொல்லணும். சரியா? இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இயேசுவே உம்மை போற்றுகிறேன். நீங்களே சொல்லுங்க, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இயேசுவே உம்மை போற்றுகிறேன். இன்னொருக்கா, இயேசு சொல்லிட்டே இருங்க, உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இயேசுவே உம்மை போற்றுகிறேன். நீங்க அப்படி சொல்லிட்டே இருங்க. அப்போது உங்க வாயிலிருந்து வல்லமையானது அப்படி வெளியே வந்துட்டே இருக்கு. எல்லாம் சொல்லுங்க சத்தமா. Close your eyes. எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கோ. இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன்,
இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உம்மை போற்றுகிறேன். இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உம்மை போற்றுகிறேன். இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உம்மை போற்றுகிறேன். இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உம்மை போற்றுகிறேன். இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உம்மை போற்றுகிறேன். இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உம்மை போற்றுகிறேன். இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். வேகமா சொல்லுங்க எல்லாரும். உங்க வல்லமை வாயிலிருந்து அப்படி வெளிவருது, குணமளிக்கும் வல்லமை. இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உம்மை போற்றுகிறேன். இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உம்மை போற்றுகிறேன். இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உம்மை போற்றுகிறேன். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Now all those who are standing, இப்ப நிக்கிறீங்களா நீங்க எல்லாரும்? check out your headache is gone. எல்லாரும் தலைய செக் பண்ணி பாருங்க, தலைவலி எப்படி இருக்குது இப்போ, இருக்குதா போச்சான்னு. And those whose headache is gone, lift your hand up. யாருக்கெல்லாம் தலைவலி சோமாயிட்டு அப்படின்றவங்க கையை வைத்து காட்டணும். தலைவலியை செக் பண்ணி பாரு. இப்ப நல்லா ஆயிட்டேன்னா கையை தூக்கி காட்டு. Headache is gone. யாருக்கெல்லாம் தலைவலி சோமாயிருக்கு? Headache is gone. So lift your hand up. கையை தூக்கி காட்டுங்க. தலைவலி சோமாயிங்க. Olipo. வலி போச்சா எல்லாத்துக்கும்? வெரி குட். Yes. வலி போயிச்சா? Come on, lift your hand up. யாருக்கெல்லாம் தலைவலி செக் பண்ணி பார்த்துட்டு சோமாச்சுன்னா கை தூக்கி காட்டுங்க. Okay, those whose headache is gone, sit down. யாருக்கெல்லாம் தலைவலி கை தூக்குனீங்கல்ல அவங்கெல்லாம் உட்காந்துக்கோங்க. கை தூக்குனவங்க உட்காந்துக்கோங்க. சோமானவங்க எல்லாம் உட்காந்துக்கோங்க. Okay. Okay. Now for the next 2 minutes you are going to say only hallelujah. அடுத்த 2 நிமிஷத்துக்கு வெறும் ஹalleluya, கண்ணை மூடிட்டு ஹalleluya அப்படிதான் நம்ம சொல்ல போறோம். சரியா? Say it. சொல்லுவோமா? ஹalleluya, 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 ஹalleluya. கண்ணை மூடுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya, 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 ஹalleluya. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Now Lord. is the headache there? இப்ப கண்ணை செக் பண்ணி பாருங்க. Oh, போயா போயா போச்சா எல்லாத்துக்கும் தலைவலி சரியாச்சா? Gone? Gone? தலைவலி போ. தலைவலி போ. தலை போ. தலை போவா? தலை வலி போச்சா? தலை போச்சா? தலை வலி போச்சு. Now. கவனிங்க. Now listen. எல்லாம் கவனிங்க, பேசாதீங்க, கொஞ்சம் கவனி. If you listen, we will enjoy this class. நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த வகுப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா? இங்க Listen. Listen. எல்லாம் கவனிங்க. Now we took one scripture நம்ம வந்து இப்போ ஒரே ஒரு வசனம் தான் நம்ம எடுத்தோம் பைபிள்ல இருந்து. and we opened our mouth and praised God. வாயை திறந்து நம்ம ஆண்டவரை புகழ்ந்து நம்ம இந்த வேளையில அவரை புகழ்ந்தோம். Did you see how many people got healed? பாத்தீங்களா எவ்வளவு பேர் எந்திரிச்சிருந்தாங்க, எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் வந்து சுகம் கொடுத்தாரு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க. Did we ask God to heal you? அப்ப நம்ம நாங்க ஆண்டவரே இவங்களை குணப்படுத்தும் அப்படி நாங்க கேட்டோமா?
ஜெபிச்சமா? So we did what the Bible says, பைபிள் என்ன சொல்லுதோ அதைத்தான் நாங்க செஞ்சோம். and whatever the Bible says we received. பைபிள்ல என்னெல்லாம் சொல்லி இருக்குதோ அதை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். Is it easy? அது ரொம்ப ஈஸியா எளிதா இருக்குதா? Is it எளிதா easy? இருக்குதா? அது ரொம்ப எளிதா இருக்குதா? All this time you are praying to God, heal me, heal me, இவ்வளோ heal me, காலமும் heal me, நம்ம heal me. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், ஆண்டவரே என்னை சுகமாக்கும் அப்படி ஜெபிச்சிட்டு இருந்தோம். And because of that you are worried. அதனால நமக்கு ஒரே கவலையா இருந்தது. And as long as you are worried, you cannot experience the power of God. எவ்வளவு நாள் நம்ம இப்படி கவலையிலேயே இருக்கோமோ அந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யும், அவ்வளவு தூரம் நம்ம கடவுளுடைய அந்த வல்லமையை நம்ம அனுபவிக்கவே முடியாது. Remember this, every time you open your mouth and you start praising God, a power of God is released. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்ம வாயை திறந்து ஆண்டவரை நாம் துதிக்கும் போது நம்முடைய வாயிலிருந்து வல்லமையானது, சக்தியானது வெளியே வருகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Somebody will say, but brother, there are so many problems in my life and that's why I'm worried. இப்படி சில பேர் சொல்லலாம், சகோதரரே எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை இருக்குதே, அதனால தானே நாங்கள் கவலையாக இருக்கிறோம் அப்படி சொல்லலாம். I agree with you that there is always something for us to worry about. நான் நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன். ஏன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது ஒரு நிகழ்வோ ஏதாவது ஒரு காரியமோ நாம் கவலைப்படுவதற்கு இருக்கிறது. But there is always something also to thank God about. ஆனால் அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு நமக்கு ஒரு காரியமும் இருக்கின்றது. So what you are going to think the most will determine the outcome. நீங்கள் எதை பற்றி அதிகமாக நீங்கள் சிந்திக்க போகின்றீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த விளைவை தீர்மானிக்கும். The direction of your life will depend on what you think the most. உங்களுடைய வாழ்க்கையின் போக்கு நீங்கள் எதை பற்றி அதிகமாக சிந்திக்கின்றீர்களோ அதை பொறுத்து தான் அமையும். So you have two choices. உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது. You can develop a lifestyle of praise. நீங்க ஆண்டவரை துதிக்கக்கூடிய அத்தகைய ஒரு வாழ்க்கை முறையை வளர்த்து கொள்ளலாம், which will profit you. அது உங்களுக்கு ஆதாயத்தை, நன்மையை தரும். Or you can keep on complaining and murmuring and getting worried and speak about your problem. That will only kill you and destroy you. அல்லது எப்போதும் குறை சொல்லிக்கிட்டு, எப்போதும் முணுமுணுத்துக்கிட்டு, எப்போதும் சந்தோஷம் இல்லாமல், எப்பவும் அப்படி முறுமுறுத்துட்டு நம்ம இருந்தோம்னு சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை எடுத்துவிடும். நம்முடைய வாழ்க்கையை அது அழித்து போட்டுவிடும். நம் வாழ்க்கை நலமாக இருப்பதற்கு பதிலாக அது நம்மை அழித்து போட்டுவிடும். So today, which direction do you choose? இந்த நாளில் நீங்க எந்த வழியை நீங்கள் தேர்ந்து கொள்ள போகின்றீர்கள்? Please tell me. சொல்லுங்க, எந்த வழியில் நீங்க போறீங்க? ரெண்டு வழி இருக்குது. ஒன்று ஆண்டவரை துதித்து கொண்டு வாழ்வது, மற்றொன்று முறுமுறுத்து குறை சொல்லி கவலைப்பட்டு எப்போதும் குறையே சொல்லி வாழ்வது. அப்படி ரெண்டு இருக்குது வாழ்க்கை முறை. எதை தேர்ந்து கொள்ள போறீங்க நீங்க? So from now on, if bad things are happening to you, will you still continue to praise? உங்க வாழ்க்கையில கஷ்டமான காரியம், மோசமான காரியம் நடக்குது, அப்பவும் நீங்க ஆண்டவரை துதிப்பீங்களா? Sure. நிச்சயமா. Sure. நிச்சயமா. Praise God. Come on, give the Lord a big hand of praise for that. ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி நாம் அவரை போற்றுவோம். எல்லாம் கை தட்டுவோம். Hallelujah. Hallelujah. Many of you இங்க இருக்கிறதுல நிறைய பேரு do not find God's results in your life. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அத்தகைய முடிவுகள், விளைவுகளை உங்கள் வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிறது இல்ல. Because Satan always wants you to focus and think about your problems. ஏன்னு சொன்னா சாத்தான் எப்போதும் உங்க வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகளை பத்தி நீங்க அதிலேயே கவனத்தை வைக்கும்படி உங்களை அவன் தூண்டுகிறான். Let's say you don't know to pray. இப்போ உங்களுக்கு ஜெபிக்க தெரியலன்னு வச்சுக்குவோம். You don't know what to pray. என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. You don't know what to
to pray. என்ன ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் தெரியல. You don't know what to do. என்ன செய்யணும்னே உங்களுக்கு தெரியல. The situation is very, very tough. அந்த உங்க வாழ்க்கை சூழ்நிலை ரொம்ப கடினமானதாக இருக்கு. But if you make this your lifestyle, இப்படி நீங்க இத்தகைய துதிப்பதை உங்களுடைய வாழ்க்கை முறையாக வைத்துக் கொண்டால், I love you Jesus. ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன். I thank you Jesus. ஆண்டவரே உமக்கு நான் நன்றி I செலுத்துகிறேன். praise you Jesus. ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன். Hallelujah Jesus. ஹல்லேலூயா ஆண்டவரே. You start praising God. அப்படியே நீங்க வாயை திறந்து சொல்லிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, Praise will always shift you from your focus of your problem. It will shift you onto God. உங்க கவனம் எல்லாம் பிரச்சனையில இருக்கத இப்படி நம்ம துதிச்சுட்டே இருந்தோம்னா, உங்க அந்த பிரச்சனையில இருக்க கவனத்தை அப்படியே அது திருப்பி ஆண்டவரை பார்த்து உங்கள் கவனத்தை திருப்பும். Listen. நல்லா கவனிங்க. Whatever you focus, நீங்க எதெல்லாம் நீங்க உங்க கவனத்துல அப்படி வச்சிருக்கீங்களோ, that power will flow into you. அந்த சக்தி தான் உங்களுக்குள்ள கடந்து வரும். If you think on your problems, நீங்க உங்க பிரச்சனையே பத்தி நினைச்சிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, the powers of darkness will operate in your life. இருளின் அதிகாரம் அந்த சக்தி உங்க வாழ்க்கையில அது செயல்படும். But if you are a person of praise and thanksgiving, ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க நன்றி செலுத்துறவங்களாகவும் ஆண்டவரை துதிக்கின்றவர்களாகவும் நீங்க இருந்தா, the power of God will begin to flow into you. ஆண்டவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில அப்படி கடந்து வந்து கொண்டே இருக்கும். Whatever you choose to think, நீங்க எதை நான் சிந்திப்பதற்கு நீங்கள் எதை சிந்திப்பதற்கு தேர்ந்து கொள்கின்றீர்களோ, will determine the course of your life. உங்க வாழ்க்கையின் போக்கை அதுதான் தீர்மானிக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. I want you to just think for a moment. நீங்க ஒரு நிமிஷம் சிந்திக்க நான் விரும்புகின்றேன். There are many people who come to church every day. இங்க இருக்கிறதுல நிறைய பேர் தினமும் நம்ம கோயிலுக்கு வர்றோம். There are many people who attend all the retreats every day. ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய தியானங்கள் எல்லாம் நம்ம பங்கு பெறவங்க இங்க இருக்கிறோம். In spite of they being in prayer, இப்படி இவ்வளவு ஜெபத்துல நீங்க இருந்த போதும் கூட, when a small thing bad happens to them, ஒரு சின்ன ஒரு மோசமான காரியம், ஒரு வாழ்க்கையில கஷ்டமான காரியம் நமக்கு நடக்குன்னு சொன்னா, they will all the time be worried. எல்லா நேரமும் அவங்க கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. They will all the time be speaking about their problem. எப்ப பார்த்தாலும் அந்த பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. They want to discuss their problem with everybody. எல்லார் கூடயும் போய் அந்த பிரச்சனையை அப்படியே சொல்லி 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 அவங்க இருக்கிறாங்க. Look at their life. அப்ப அவங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. It will be broken. அந்த வாழ்க்கை உடைந்த வாழ்க்கையாக இருக்கு. And miserable. அது ரொம்ப பரிதாபமான வாழ்க்கையா இருக்கு. Search for people. அப்படிப்பட்ட மக்கள், see, you will know some people. உங்களுக்கு சில மக்கள் அப்படி இருக்கிறவங்கள தெரியும். No matter what happens, என்ன நடந்தாலும் சரி, they will not give their thoughts for worry. அவங்க எண்ணங்களை எல்லாம் இப்படி கவலையாக இருப்பதற்கு அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். They will all the time be thanking God. அவங்க எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை துதித்துக் கொண்டும் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டும் அவர்கள் இருப்பார்கள். They will always be praising God. அவர்கள் எப்போதும் ஆண்டவரை போற்றி அவர்கள் புகழ்ந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். When a person does that, அப்படி ஒரு நபர் செய்வார்களே என்றால், that person is walking in victory. அப்படிப்பட்ட நபர் வெற்றி பாதையிலே அவர் நடந்து கொண்டிருக்கின்றார் என்று பொருள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So what you think the most, நீங்க எது ரொம்ப அதிகமா சிந்திக்கிறீங்களோ, that is the direction your life will operate in. அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய வழியை, அந்த திசையை அது தீர்மானிக்கும். Say that again. Say that again. நீங்க எதை ரொம்ப அதிகமாக நீங்கள் சிந்திக்கின்றீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை போகக்கூடிய திசையை தீர்மானிக்கும். Now somebody will say, but brother, I keep getting negative thoughts. சில பேர் இப்படி சொல்லலாம், சகோதரரே எனக்கு எப்பவும் எதிர்மறையான சிந்தனைகளே எனக்கு வந்துட்டு இருக்குதே அப்படி சொல்லலாம். Every time I keep on getting worried. எப்போ பார்த்தாலும் எனக்கு இப்படி ஒரு கவலை வந்துட்டே இருக்குதே. I am a person who is all the time insecure. நான் எப்பவும் ஒரு எனக்கு பாதுகாப்பே இல்லையே, அப்படி பதட்டத்தோட நான் இருக்கிறேனே. My mind is all the time filled with fear. சிந்தனை எல்லாமே ரொம்ப எனக்கு பயமா இருக்குதே. How do I stop it? நான் எப்படி இதை நிறுத்த முடியும்? How do I stop it? எப்படி நான் இதை நிறுத்த முடியும்? How do I stop it? எப்படி நான் அதை நிறுத்துவேன்? எப்படி?
I will give you a demonstration. நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு செய்முறையை காட்ட போறேன். Are you ready? சரி, நீங்க தயாரா இருக்கீங்களா? I want you now to think in your mind. நான் இப்போ நீங்க எல்லாரும் உங்க சிந்தனையில இப்படி நீங்க ஒன்று யோசிக்கணும். Numbers from 1 to 100. 1ல இருந்து 100 வரைக்கும் நீங்க யோசிச்சுக்கங்க. You have to count them in your mind. உங்க சிந்தனையில எண்ணிட்டே இருக்கணும் 1ல இருந்து 100 வரை. Not now when I tell you to. நான் சொல்லும்போது அப்படி மைண்டுக்குள்ள எண்ணணும். சரியா? Okay? சரியா? But when I open my mouth and say something, நான் என் வாயை திறந்து ஏதாவது நான் பேசிட்டு இருக்கும்போது you must open your mouth and say what I'm saying. நீங்க சொல்லணும் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத சொல்லணும். But you should continue counting the numbers in your mind. ஆனா உங்க சிந்தனையில அந்த 1ல இருந்து 100 வரை எண்ணிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? Praise the Lord. நீங்க 1ல இருந்து 100 வரை எண்ணிட்டே இருக்கணும். அப்போ சகோதரர் வந்து என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அத நீங்க சொல்லணும். ஆனா மைண்ட்ல எண்ணிட்டே இருக்கணும். When you're counting the numbers in your mind, உங்க சிந்தனையில அப்படியாக அந்த நம்பர்கள் எல்லாம் நீங்க எண்ணிட்டே இருக்கும்போது your lips will be closed. உங்களோட வாய் உதடு வந்து மூடி இருக்கணும். அது அசையக்கூடாது. Then only you're counting in your mind. அப்படின்னா தான் நம்ம சிந்தனையில எண்ணிட்டே இருக்கோம். வாய் அசையக்கூடாது. Are you ready? எல்லாம் தயாரா இருக்கீங்களா? Let's see whether you can count. Are you ready? எல்லாம் தயாரா இருக்கீங்களா? Now count. இப்ப கவுண்ட் பண்ணுங்க. சிந்தனையில Don't open your mouth. வாய் திறக்க கூடாது. Say hallelujah. ஹalleluya சொல்லுங்க. Continue counting. கவுண்ட் பண்ணுங்க. Continue counting. தொடர்ந்து கவுண்ட் பண்ணிட்டே இருங்க. 100 வரைக்கும் போணும்ல. Say hallelujah. ஹalleluya சொல்லுங்க. Continue counting. கவுண்ட் பண்ணுங்க தொடர்ச்சியா. Say praise the Lord. praise the lord சொல்லுங்க. You're not saying. praise the lord சொல்லுங்க. Continue counting. கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. Say hallelujah. ஹalleluya சொல்லுங்க. Praise the Lord. praise the lord. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah Jesus. ஹalleluya ஜீசஸ். Hallelujah. Hallelujah.